ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம பை மோட் அப்ளிகேஷன். இந்த பை மோட் அப்ளிகேஷனில் நீங்கள் பொருட்கள் வாங்கி பயன்பெறுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபேஸ்புக், அதாவது முகநூல். அதை பற்றிய விவரங்களும் அதை பற்றிய வரலாறும். ஃபேஸ்புக் முகநூல் 2004 தொடங்கிய இணையவழி சமூக வலையமைப்பு நிறுவனமாகும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் மார்க் ஜக்கர்பர்க் ஹார்வர்ட் மாணவர்களுக்குள் ஆரம்பித்து பின்பு வேறு ஜூவி லீக் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அனுமதி கிடைத்தது. இன்றைய முகநூல் 13 வயதான நபர்கள் சேரலாம். அலெக்சா நிறுவனத்தின் மதிப்பீட்டின்படி இணையம் முழுவதிலும் முகநூல்தான் 2வது மிகப்பெரிய இணையதளமாகும். முகநூல் ஃபேஸ்புக்கினை தமிழில் முகநூல் என்று அழைக்கின்றனர். இவ்வாறு அழைப்பது பரவலாக ஊடகங்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக் அல்லது முகநூல் என்பது 2004 தொடங்கப்பட்ட இணையவழி சமூக வலையமைப்பு. ஜூலை 2011 கணக்கெடுப்பின்படி இதில் 800 மில்லியன் உபயோகிப்பாளர்கள் உள்ளனர். 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முகநூலில் தங்களின் பெயரை பதிவு செய்து கொண்டு முகநூலில் உள்ள மற்றவர்களை நண்பர்களாக்கிக் கொண்டு தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வர். வரலாறு. முகநூலை மார்க் ஜூகர்பர்க் தன் நண்பர்களோடு எடுரா சாவ்ரின், டஸ்டின் மாஸ்கோவிட் போன்ற ஹார்வர்ட் நண்பர்களுடன் தொடங்கினார். பிறகு ஐவி லீக், ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழக மாணவர்களும் முகநூலில் சேர்ந்தனர். பின்னர் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் நிறுவன ஊழியர்களும் முகநூலில் சேர்ந்தனர். 2008 முகநூலின் தலைமையகம் அயர்லாந்து நாட்டின் டப்ளின் நகரில் தொடங்கப்பட்டது. 2010 முகநூலின் மதிப்பு $41 மில்லியன் உயர்ந்தது. கூகுள், அமேசானை தொடர்ந்து அமெரிக்காவின் 3வது பெரிய இணையதள நிறுவனமாக உயர்ந்தது. 2011 முகநூலின் தலைமையகம் மென்லோ பார்க், கலிபோர்னியாவிற்கு மாற்றப்பட்டது. 13 வயதிற்கு மேற்பட்ட சரியான மின்னஞ்சல் முகவரி உள்ள யாரும் முகநூலில் அங்கத்தினராகலாம். இந்திய சட்டம். இந்தியாவில் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் இந்திய ஒப்பந்த சட்டம் ஆகியவை 18 வயதிற்குட்பட்டவர்கள் ஃபேஸ்புக் முதலான சமூக வலைத்தளங்களில் உறுப்பினராவதை ஏற்பதில்லை. இது சிறார் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும். நிறுவனத்தின் வருமானம். முகநூல் நிறுவனம் 2000 ஊழியர்களுடன் 15 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவனர்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் ஊழியர்களும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர். இந்த இணையதளத்தின் வருமானம் விளம்பரங்களின் மூலமாகவே கிடைக்கிறது. மற்ற பெரிய இணையதளங்களை விட விளம்பரங்களை பார்க்கும் கட்டணம் இதில் குறைவு. ஏனென்றால் இந்த இணையதளத்தின் உபயோகிப்பாளர்கள் இளைஞர்களாக இருப்பதால் அவர்களுக்கு நண்பர்களுடன் கலந்து உரையாடுவதே விருப்பம். விளம்பரங்களை பார்க்க அவர்கள் பெரும்பாலும் விரும்புவதில்லை. இணையதளம். முகநூல் உபயோகிப்பாளர்கள் தங்களுடைய புகைப்படம், சொந்த விபரங்கள், தொடர்பு கொள்ளும் விபரம் போன்ற தகவல்களை கோப்புகளாக இத்தளத்தில் பதிவு செய்யலாம். தான் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை யாரெல்லாம் அறிந்து கொண்டார்கள், யாரெல்லாம் தன்னை பற்றிய தகவல்களை தேடினார்கள் என்று அறிந்து கட்டுப்படுத்தலாம். இது மைஸ்பேஸ் என்ற இணையதளத்தின் ஒத்து இருந்தாலும் முகநூல் உண்மையான அடையாளங்களை கேட்கப்படுகிறது. முகநூலில் நண்பர்களுடன் தகவல் பரிமாறும் சுவர், புகைப்படங்கள் பதிவு செய்யும் வசதி, நண்பர்களின் தற்போதைய நடவடிக்கை ஆகியவற்றை குறிப்பிடும் தனித்தனி வசதியும் உண்டு. 200 புகைப்படங்கள் வரை ஒரு ஆல்பத்தில் சேர்க்கும் வசதியும் உண்டு. முகநூல் மூலம் நண்பர்களுக்கு $1 செலவில் பரிசுகளை முக்கிய தகவல்களுடன் அனுப்பலாம். சுமார் 60 நாடுகளில் உள்ள 150 மில்லியன் மக்களின் கைபேசியில் ஆபரேட்டர்கள் மூலம் நவீன கைபேசியில் முகநூல் இணையதளத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ஏப்ரல் 2011 முகநூல் அரட்டை அடிப்பதை நேரடி குரல் அழைப்பு மூலம் உலகெங்கும் உள்ள நண்பர்களுடன் பேசும் முறை கொண்டுவரப்பட்டது. ஜூலை 2011 ஸ்கைப் என்ற நிறுவனத்தின் உதவியுடன் நேரடி ஒலிப்பதிவாக ஒருவருக்கொருவர் பேசுவதை பார்க்கும் முறையை கொண்டு வந்தனர். இதுவே முகநூலின் வரலாறு. நன்றி, வணக்கம்.